கட்டி அணைத்தாள் கௌசலை. வரதா நீ உத்தமன், ராமன் மேல வச்ச அன்புல அப்படி சொல்லிட்டேன். வரதாழ்வான் அப்பாவோட உடம்ப பார்த்து கதறினார். அப்பாவுக்கு கர்மா பண்றதுக்கு போனார். அவனை ஒரு கை தடுத்தது. திரும்பி பார்த்தான் வசிஷ்டர். என்ன, நீ கர்மா பண்ண அருகதை இல்லை, உங்க அப்பா நீ புத்திரன் இல்லைன்னு விட்டார். ஆகான உரிமைக்குன்னா கதறி அழுதர். அப்பாவோட உடம்ப பார்த்து 60,000 வருஷம் ஆட்சி பண்ணின நீ யாரு எதுக்கு வரான்னு கண்டுபிடிச்சு சொல்றவர், என்ன புரிஞ்சுக்கலையேன்னு கதறினார். சத்ருகனை வச்சு கர்மா நடந்தது. 4 பையனை பெற்ற தசரதனுக்கே 2 பையன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஒரு பையனை கூடாதுன்னு விட்டான். நம்ம எல்லாம் ஒண்ணுதான் வச்சுட்டு இருக்கோம். அதனால்தான் இந்த மாதிரி ராமாயணம் நடத்துற சங்கத்துக்கெல்லாம் வரணும். யாரோ ஒருத்தன் கர்மா பண்ணுவனும் இல்லையோ. சாஸ்திரத்துல நம்ம சாஸ்திரம் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கர்மா பண்ணலான்னு இருக்கு. புரிஞ்சுக்கோ. இப்ப எதுக்கு இந்த கட்டத்துல சொல்றேன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஆம்பளை குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது, குழந்தையே இல்லைங்கக்கூடாது. நம்ம உறவுலையோ தெரிஞ்ச வாழ்லையோ இருந்தா, ராவணன் கீழே விழுந்த உடனே விபீஷணனை கர்மா பண்ணுன்னார். அயோக்கியன்னா ராமர் சொன்னார், இந்த அயோக்கியன் யோக்கியன்லாம் ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான். இப்ப நீ பண்றியா நான் பண்ணட்டுமான்னு கேட்டார். ஜடாயுவுக்கு பண்ணர் ராமர், ராமலட்சுமணர் வேத மந்திரம் சொல்லி. அதனால நீங்க உபன்யாசம் கேட்கறவா தெரிஞ்சுக்கணும், உங்க சொந்தக்காராள்லையோ தெரிஞ்ச வாழ்லையோ அதுக்காக குழந்தை இல்லை ஆம்பளை குழந்தை இல்லை கேலி பண்ணக்கூடாது. அவள்கிட்ட போய் சும்மா உறவாடப்படாது. உசுரோட இருக்கிற போது அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அப்படி நீங்க கவலைப்படாதீங்கோ, நான் இருக்கேங்கணும், நான் கர்மா பண்றேன்னு சொல்லணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். உனக்கு ஒருத்தரும் இல்லையேன்னு கேலி பண்ணிடாதீங்க, போய் கேட்கணும். அங்க சுவாந்தார் யார் இருக்காளோ, யார் பண்ண போறா, இல்ல நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கணும். தெரிஞ்சுக்கோங்க. என்னோட அத்தை பொண்ணு ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்காம செத்து போயிட்டேன், நான் தான் பண்ணேன். 13 நாள் கர்மாவும் பண்ணேன். இன்னொரு பெரியப்பா பிள்ளை ஒருத்தன் போனான், அவனுக்கு ஆம்பளை குழந்தை இல்லை, பொண்ணு தான். நான் போனேன், அந்த பொண்ணு நடி மாப்பிள்ளை பண்றானா இல்லை, நான் சித்தப்பா பிள்ளை எனக்கு உரிமை உண்டு, என்ன சொல்றேன்னு போயிடு. இல்லை சித்தப்பா மாப்பிள்ளை பண்றேன், சந்தோஷம். கேட்கணும், ஒதுங்கிடக்கூடாது. நம்ம பிராமணாலே பெரிய கஷ்டம், வேடிக்கை பார்க்கறான். சும்மா பரமாச்சாரியாரை கும்பிடுறேன், 10 ரூபாய்க்கு பிரயோஜனம். இப்போ இந்த எல்லாரும் ஒன்று இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் பரமாச்சாரியாரை போடுறதுன்னு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எனக்கு சொப்பனத்தில் வந்தார், மூத்திரம் போனால் காலை நம்பாதவனுக்கெல்லாம் சொப்பனத்தில் வந்தாருன்னா அவ்வளோ பேரும் ஃப்ராடுக்கார உலகமாக இருக்கு. சந்தியாதனம் கிடையாது, மாத்தியானியம் கிடையாது. பரமாச்சாரியார் வந்தாருன்னா நான் நம்ப மாட்டேன். பரமாச்சாரியார்ட்டே போய் ஒருத்தன் சொன்னான், அவர் இருக்கிற போது என் நாக்கில் காமாட்சி இருக்கான்னா, அவர்கிட்ட போய் நீ ஒன்று பண்ணு, உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் நாக்க நீட்டுன்னு நில்லு, ஒருத்தர் காஞ்சிபுரமே வர வேண்டான்னு. எல்லாரும் அண்ட புழுகனா இருக்கான். கடைசியில் பிராக்டிக்கலாக எதை பண்ணணுமோ அதை பண்ணலை. சந்தியாவந்தனம் பண்ணலை, மாத்தியானிகம் பண்ணலை, அப்பா அம்மாவுக்கு கர்மா பண்ணல, தவசம் பண்ணல, அனுஷம் கொண்டாடுறேன்னா இது என்ன 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் சொல்லு? பிரயோஜனமே இல்லை. நீங்க பிராக்டிக்கலா எதை செய்யணுமோ அதை செய்யுங்க, எதை செஞ்சு பிரயோஜனம் இல்லை.
இப்போ பாருங்க, கடைசியில் பரதன் சத்ருகனை வச்சு காரியம் நடந்தது. இப்போ வசிஷ்டர் சொன்னார், பதவி ஏற்றுக்கோன்னார். அவன் அழகா ஒரு கேள்வி கேட்டான், அப்பாவுக்கு கர்மா பண்ண உரிமை இல்லைன்னு விட்டா இதுக்கு மட்டும் உரிமை இருக்கான்னு கேட்டான். கேட்ட கேள்வி கரெக்டு தானே, சொல்லு என்ன பண்ண போறேன்னு கேட்டார். இல்லை நான் கேட்குறேன், இது என்ன திரேதாயுகமா கலியுகமானு கேட்டான். கலியுகத்தில் தான் ஒருத்தனை கவுத்துட்டு இன்னொருத்தன் வருவான், இது திரேதாயுகம்னா அப்படின்னா. உடனே அவன், ராமனை கூட்டின்னு வரப்போறேன், இல்லைன்னா திருவடியை வாங்கிட்டு வரப்போறேன். ஓ, அயோத்தியை இவன் பக்கம் திரும்பிட்டா பார்த்தீங்களா? நேற்றுக்கே சொன்னேன், ராமன் ஏத்துண்டா, பரதன் நிராகரிச்சான். நீங்க எல்லாரும் பரதன்ட்டேன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தகுதி இல்லாத ஒண்ண ஒருத்தர் கொடுக்கறாருன்னா தொடப்படாது. நமக்கு தகுதி இல்லையே, நமக்கு எதுக்கு? அந்த மனோ தர்மம் வேணும், பக்குவம் வேணும். நமக்கு தேவையில்லை. தியாக பிரம்மம் முத்து குவியல் ரத்தனத்தோட வந்தான். அவன் சரபோஜி ராஜா வந்தானே, எதுக்குன்னு கேட்டார். நீ இதை நான் வாங்கிட்டேன், உனக்கு ஆஸ்தான வித்வானம் வந்தா உன்னை பாடணும், நான் பாட்டுக்கு இங்க ராமனை பாடின்னு இருக்கேன். தினம் உஞ்சவர்த்தி எடுத்தா எல்லாருமே. சுவாமி வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார், தினமும் உஞ்சவர்த்தி எடுத்தார். ஒருத்தர் அதுல வைரத்தை போட்டுட்டார் அக்ஷய பாத்திரத்தில். அவர் வழக்கம் போல அக்ஷய பாத்திரத்தை கொண்டு ஆத்துக்காரிட்ட அட்சதையை சேர்த்தார் பிரசாதம் பண்றதுக்கு. இப்படி கொட்டினார் பாருங்க, இந்த வைரம் விழுந்தது. பார்த்து மாமிக்கு வைரமே தெரியல, இது என்னன்னு கேட்டா பாருங்க. அவர்